9th Math, Chapter 1, Set Language, Exercise 1.3, 7th Sum. Let A and B, two overlapping sets and the universal set B, then you draw appropriate the Venn diagram for each of. இதுக்கு வந்து Venn diagram வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, A யூனியன் B. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? A யூனியன் B. A யூனியன் B எப்படி வரையணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட நேம் வந்து யூனிவர்சல். யூனிவர்சல்னு சொன்னால் நம்ம என்ன போடுவோம்? யூ. யூனிவர்சல்னு சொன்னால் என்ன போடணும்? யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ, இது பி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா ஏன்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாக, பின்னு சொன்னால் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக. இப்போ ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பின்னு சொன்னால் ஃபுல்லாகவே என்ன செய்யணும்? கவர் பண்ணணும். தென் ஃபுல்லாக ஷேடோ பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபுல்லாகவே ஏ யூனியன் பின்னா ஃபுல்லாகவே ஷேடோ பண்ணிவிடுங்க. ஓகே, ஓகே, ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இதுவும் அதே மாதிரி யூனிவர்சல் யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ, செகண்ட் சர்க்கிள் வந்து பி. இப்போ இது ஃபுல்லாக வந்து ஏ, இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக பி. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கும் பிக்கும் எது காமனாக இருக்குது? இப்போ ஏக்கும் பிக்கும் எது காமனாக இருக்குது? இந்த இடம் மட்டும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. இங்கே இது வந்து என்னது? யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஏ, இது பி. இப்போ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஓல் டேஷ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது யூனிவர்சல் என்னது செட் அப்படின்னா டேஷ், தென் ஏ, இது வந்து பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது? இந்த இடம் மட்டும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர அப்படின்னா இந்த இடத்தை தவிர மீதி எல்லா இடத்தையும் என்ன செய்யணும்? ஷேட் பண்ணணும். டேஷ் மீனிங் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர மீதி ஆல் பிளேஸ். தென் ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல் டேஷ் ஈக்குவல் டு என்னது? அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர மீதி எல்லா இடத்தையும் ஃபுல்லாக என்னதுன்னா ஷேடோ பண்ணணும். ஓகே, இந்த யூனிவர்சல் ஏ பி ஃபுல் பிளேஸையும் நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பென்சில் வச்சு ஷேட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ். இங்கே பாருங்கள், பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ். இங்கேயும் அதே மாதிரி தான். இது வந்து யூ. ஓகே, இது வந்து பி, இது ஏ, இது வந்து என்னது? பி. இப்போ பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ். பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ்ன்னா இது ஃபுல்லாக என்னது? ஏ. இது ஃபுல்லாக என்னது? பி. இது வந்து யூனிவர்சல் பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ். இப்போ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பி மைனஸ் ஏன்னு வரம்போ என்ன ஆகிடும்? பியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணணும். பியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணும்போது ரெண்டுலேயும் எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை விட்டுடணும். இப்போ எந்த இடம் சேமாக இருக்குது? இந்த இடம் என்னது? ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. இதை தவிர நமக்கு பியில் பேலன்ஸ் இருக்கிற இடத்த நம்ம என்ன செய்வோம்? இது பண்ணுவோம். அப்போ அது என்னது மீனிங்? பி மைனஸ் ஏ. ஓகே, எங்கெல்லாம் இது பண்ணுவோம்? பி மைனஸ் ஏக்கு இந்த பிளேஸ் மட்டும்தான் வரும். பி மைனஸ் ஏக்கு எப்படி பண்ணுவோம்? பியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணுவோம். பியிலேருந்து ஏன்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது இந்த பிளேஸ் மட்டும். அப்போ பியில் பேலன்ஸ் இருக்கிறது, ஃபஸ்ட் லெட்டரில் பேலன்ஸ் இருக்கிறது இந்த இடம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி மைனஸ் ஏ த ஓல் டேஷ். அப்போ இந்த பிளேஸை தவிர இது எல்லா இடமும் வரும்.
ஓகே. டேஷ் மீனிங்ஸ் வந்து என்னது பி மைனஸ் ஏ இந்த பிளேஸை தவிர மீதி எல்லா பிளேஸையும் ஷேடோ பண்ணணும். ஓகே. இங்கே பென்சில் வச்சு ஷேடோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் என்னது கொடுத்துருக்காங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ எப்பவுமே வந்து இங்கே பாருங்கள், இது யூ, இது ஏ, இது பி. இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் எப்பவுமே வந்து நம்ம டைரெக்டாக வரைஞ்சோம்னா சில டைம் வந்து மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிங்க. ஏ டேஷ்ன்னா ஏயை தவிர மீதி எல்லா எல்லா பிளேஸையும் என்ன செய்யணும்? ஷேடோ பண்ணணும். ஏயை தவிர ரொம்ப என்னது? ஏ ஃபுல்லாக போடக்கூடாது. மீதி எல்லா பிளேஸையும் என்ன செய்யணும்? கவர் பண்ணுங்க. இப்போ ஏயை தவிர மீதி எல்லா இடத்தையும் ஷேடோ பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பி டேஷ். பியை தவிர மீதி எல்லா இடமும். ஓகே. பி டேஷ்ன்னா பியை தவிர மீதி எல்லா இடமும் என்ன செய்யணும்? ஷேடோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ன்னா இந்த ரெண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்தணுன்னா ஆல் எலிமெண்ட்ஸையும் ஆல் வேல்யூவையும் என்ன செய்யணும்? சேர்த்து எழுதுவோம் சம்மில். இங்கே வந்து ஷேட் பண்ணுறோம். தென் ஏ, தென் பி. தென் இப்போ பாருங்கள், ஷேடோ பண்ணணுன்னா இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஏ எங்கே இருக்குது? இந்த இடம் இருக்குது. இந்த பிளேஸை ஷேடோ பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பியில் இங்கே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே வெளியே யூனிவர்சல். ஏ டேஷ்லேயும் பி டேஷ்லேயும் வந்து மொத்த பிளேஸையும் என்ன செய்யணும்? ஷேடோ பண்ணணும். இப்போ நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் மட்டும்தான் என்னது? போடக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த பிளேஸில் ரெண்டுலேயும் கிடையாது, மீதி எல்லா பிளேஸ்லேயும் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் மீன்ஸ் ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் காமனாக வரக்கூடியது. ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் காமன். ஏ டேஷ் என்னது? இதை வரைஞ்சிருக்கோம். பி டேஷ்ன்னு இதை ட்ரா பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ரெண்டுலேயும் காமன் எந்த பிளேஸ்ன்னு பாருங்கள். காமன் எந்த பிளேஸ்னால் ரெண்டுலேயும் சேமாக வரக்கூடியது இந்த வெளியே மட்டும்தான் காமனாக வந்திருக்கு. ஓகே. ஏ பி யூ. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் எங்கே மட்டும் சேமாக வந்திருக்கு? இந்த வெளியே மட்டும். ஓகே. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.